நமது பங்கு இன்று விண்ணக வீட்டின் கதவாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்வில் நாம் விண்ணகத்திற்கு உரிமை உடையவர்களாக மாறிட, இறை தந்தையின் அன்பு பிள்ளைகளாக மாறிட, நமக்கு பாலமாக இணைப்பாக இருப்பது இயேசு நமக்கு தந்த இந்த சிலுவை. இந்த சிலுவையை நமது பங்கிலே நாம் இந்த நாளிலே மகிமைப்படுத்தி, சிலுவையின் வழி இயேசு நமக்கு மீட்பளித்ததை பாடுகளின் பாதைகள் வழியாக நாம் சிந்தித்து அவரை போல நாமும் வாழ இன்றைய நாளிலே இறைவன் ஆசிரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருப்பலியிலே இறைவன் நம்முடைய பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு பணியாளர்கள், பீடச்சரார்கள், பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். திருச்சிலுவையானது மகிமையையும் ஆசிரையும் அருளையும் நம் அனைவருக்கும் நிறைவாக பெற்றுத்தர ஒருவர் மற்றவருக்காக இப்பலியிலே வேண்டுவோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே, எம்மையேற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை என்னை காட்டும் மண்ணில் வீழ்ந்தேனே, கோட்டை அரண்போல் என்னை காக்கும் காணி போலேனே. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தே, நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை அருள் வாழ்விற்கு வழி நடத்தி செல்வாராக. இறைவா
இவ்வாறு அச்சிலுவை மறைபொருள் இவ்வுலகை அறிந்திருக்கின்ற அதன் மீட்பின் பயனை இந்நுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். காலத்தில்
இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஐயாவும் கருணைக்கு சிலுவை பரிசா, ஐயாவும் கருணைக்கு சிலுவை பரிசா என்று கண்ணீர் வடித்திட்ட எங்களை போலதாலும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருச்சிலுவை நமது வாழ்வில் பல அற்புதங்களையும் நமது வாழ்வுக்கு அடையாளத்தையும் நமது வாழ்வின் இலக்கு எதுவெனவும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. திரு வழிபாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், திரு வழிபாடு சிலுவை அடையாளத்தில் தான் தொடங்குகிறது. மனித வாழ்வையும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் தொடக்கம் என்பது திருமுழுக்கு. குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை ஆலயத்திலே பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள் திருமுழுக்கு கொடுப்பதற்காக. அப்போது அருள்பணியாளர் சொல்லுகிறார், அவருடைய பெயரை சொல்லி, குழந்தையின் பெயரை சொல்லி, அல்லது பெற்றோர், உற்றார் உறவினர் அனைவரின் முன்பாக, இதோ கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகளுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் அடையாளப்படுத்தும் விதமாக நான் உங்கள் மீது என்ன அடையாளம் வருகிறேன்? சிலுவை அடையாளம். ஆக நம்முடைய திருவழிபாட்டினுடைய தொடக்கமும் எது என்று சொன்னால் இந்த சிலுவை தான். நமது வாழ்வில் குழந்தையாக நம்ம இருந்த பொழுது நம்முடைய வாழ்வில் தொடக்கமும் எதுதான்? சிலுவை தான். இயேசுவினுடைய பயணத்திலே சிலுவை என்பது அன்றைய மக்களுடைய பார்வையில் அது இழிவின் சின்னம், அவமானத்தின் சின்னம், அது கொடூரமான தண்டனையினுடைய சின்னம். இன்றைய காலத்திலே இது எத்தகைய ஒரு சின்னம்? அழகா சொன்னாங்க, மீட்பின் சின்னம். அருள் சகோதரியை கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க அருள் சகோதரி. சிலுவை அது வீரத்தின் சின்னம், அன்பின் சின்னம், ரட்சிப்பின் சின்னம், மீட்பின் சின்னம், வெற்றியின் சின்னம், கருணையின் சின்னம், உயிர்ப்பின் சின்னம், கேட்கலாம், விடுதலையின் சின்னம், மன்னிப்பின் சின்னம், நிலை வாழ்வை கொடுக்கும் சின்னம், பாவத்தினின்று விடுவிக்கின்ற ஒரு சின்னம்.
அருமையான உங்களுடைய பகிர்தலை நீங்க சொன்னீங்க. இப்படிதான் ஒரு பையன் வாழ்க்கையில ரொம்ப விரக்தி. என்ன பண்றது? வாழ்க்கையில் விரக்தி என்றவுடன் இந்த இலசுகளுக்கெல்லாம் வர்றது ஒன்னே ஒண்ணுதான். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, பதில கரெக்டா சொல்றாங்க. வாழ்க்கையை முடித்து விட வேண்டியதான். எல்லாத்துலயுமே வேகங்க உங்களுக்கு. எல்லாமே டக்கு டக்குன்னு உடனே நடந்துடணும். பசிக்குதா உடனே போன் எடுப்பாங்க, ஜொமாட்டோ. எங்கேயா போகணுமா, ரேபிட்டோ. வாழ்க்கையை பாருங்க, எல்லாமே மிகவும் வேகம், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு வேகம் ஓடினா என்ன நடக்கும்? வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், உடனே தொய்வு. போதுங்க, சீக்கிரமாவே வாழ்க்கையில் எல்லாமே வேக வேகமா செஞ்சவங்க சீக்கிரம் வாழ்க்கை முடிச்சு வேகமா போயிடுவோம். இதுக்கு நாம இங்க இருந்து இன்னும் கஷ்டப்படணும். எல்லாவற்றுக்குமே அவசரம். ஏன் இந்த ஓட்டம், ஏன் இந்த அவசரம் தெரியல. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு பையன் வாழ்க்கையில சுமை, அவனுக்கு அப்படி ஒரு பெரிய சுமையெல்லாம் கிடையாது. திருமணம் முடிக்காத இளைஞன் தான், வாழ்க்கையை முடிச்சிருவோம். இன்னும் இந்த உலகத்துல நம்ம சாதிக்கிறது ஒன்றும் இல்லை. பங்கு தந்தையை வந்து பார்க்கிறோம். ஃபாதர் சொல்லுப்பா, ஃபாதர் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நான் கிளம்புறேன், உங்களை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு ஃபாதர். பங்கு தந்தை வேலைகளையும் பார்த்தாரு, பைத்திய கீதம் கொடுத்துருச்சு அவனுக்கு. இன்னும் திடீர்னு வந்த அந்த பையன் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. நேரா போகாம ஒருவே நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருந்தார். சரி, இந்த பையனுக்கு நம்ம என்னுடைய வாழ்வை முடிக்க விடக்கூடாது. கடவுளுடைய திட்டம், நாம நம்முடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு உரிமையும் கடவுள் கொடுக்கவில்லை. வந்து தந்தை சொன்னாரு, தம்பி நீ சாகணும் முடிவு எடுத்துட்ட, நான் அதை தடுக்கணும்னு நான் விரும்பல. நான் சொன்னா கேட்கவா போறேன்? நான் சொல்லி இங்க யாரு அதை கேட்டு நடக்கிறா? ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் சொல்றத நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ப்பா, நீ போ. ஆனா போறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள போய் பாரு. அந்த பையன் பங்கு தந்தையுடைய அந்த பேச்சை கேட்கிறான். ஆலயத்துக்குள்ள போறான். ஆலயத்துடைய மத்தியில அவன் பார்க்கிறான். மேல உள்முடி, ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், கையில ரத்தம், காலில் ரத்தம், இதயத்துல ஒரு ஓட்டை. பார்க்கிறான். ஒவ்வொரு அங்கமாக அவன் தியானித்து பார்க்கிறான். ஏன் இந்த முள்முடி எவ்வளவு வலிச்சிருக்கும்? உடம்பெல்லாம் கசையில அடிக்கப்பட்ட அந்த காயங்கள், கையில இருபக்கமும் ஆணி, காலில் ஆணிகள், இதயத்துல ஒரு பெரிய ஓட்டை, ஈட்டியை வச்சு குத்திருக்கு. எல்லாவற்றையும் பார்த்து ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு காயமாக அந்த ஒட்டுமொத்த இயேசுவினுடைய அந்த உடலையும் அவனுடைய கண்களினால் அவன் பகுத்தாய்ந்து பார்க்கிறான். பார்த்தவன் அவருடைய உள்ளம் சொல்லியது, ஆண்டவர் இயேசு பட்ட துன்பங்கள் எவ்வளவு ஒரு கொடிய வேதனை, எவ்வளவு தாங்க முடியாத அந்த வேதனை, வலி, இவ்வளவையும் ஆண்டவர் இயேசு தாங்கிக் கொண்டாரு. யாருக்காக தாங்கினார்? ஏன் இந்த இயேசு இப்படி தொங்கணும்? அதுக்கு காரணம் யாரு? உள்ளிருந்து குரல் சொன்னது, அதற்கு நீதான் காரணம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவையினுடைய அந்த சாவை அவன் கண் முன்னாலே கொண்டு வந்து நினைத்து பார்த்தான். அவனுக்கு அந்த சிலுவை வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை, தன்னம்பிக்கையை கொடுத்தது. முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, மோசேயை ஆண்டவர் ஒரு வெண்கல பாம்பை செய்து அவற்றை தூக்கி காட்ட சொல்றார். அதை பார்த்தவர்கள் நலம் பெற்றார்கள்.
அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சின்னம், நம்மை உயர்த்துகின்ற ஒரு சின்னம் இந்த சிலுவை தான். இந்த சிலுவை இல்லை என்று சொன்னால், இந்த சிலுவையை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால், இந்த சிலுவையிலே இயேசு இறக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு மீட்பு என்று ஒன்று இருந்திருக்காது. அந்தோனியாருடைய வாழ்வை பார்க்கிறோம். சிறு பையனாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். சக மாணவ தோழர்களோடு விளையாடுகின்ற பொழுது சாத்தான் அவரை ஓடி சென்று அவரை எப்படி தூய ஆவியாரை அனுப்பியிருந்தும் அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபட மனமுவந்து இதை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எரிக்கப்படும் அவர்களது இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை வரைபொருள். அவரே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எல்லாம் வல்ல தந்தையே, இந்த மறை நிகழ்வில் பங்கேற்கும் எங்களை உம் ஆவியாரால் உய்வித்து உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள் புரியும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மற்றும் துணை ஆயர்கள், ஏனைய ஆயர் பெருமக்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், உமது அனைத்துலக மக்கள் ஆகியோரிடையே உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும். திரு அவையின் நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபட செய்தருளும். எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும். இவ்வாறு அவர்களது இயக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்துச் செல்வோமாக. மேலும் அவர்களுடன் உமது ஆட்சியின் நெறியில் முன்னேறி செல்வோமாக. உம் கிறிஸ்துவின் அமைதியில் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களால் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அவரே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக என்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எல்லாம் வல்ல தந்தையே, இந்த மறை நிகழ்வில் பங்கேற்கும் எங்களை உம் ஆவியாரால் உய்வித்து உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள் புரியும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மற்றும் துணை ஆயர்கள், ஏனைய ஆயர் பெருமக்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், உமது அனைத்துலக மக்கள் ஆகியோரிடையே உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும். திரு அவையின் நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபட செய்தருளும். எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும். இவ்வாறு அவர்களது இயக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்துச் செல்வோமாக. மேலும் அவர்களுடன் உமது ஆட்சியின் நெறியில் முன்னேறி செல்வோமாக. உம் கிறிஸ்துவின் அமைதியில் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களால் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப என் திருவைக்கும் என் பங்கிற்கும் என் குடும்பங்களுக்கும் அமைதி ஒற்றுமையை இறையாசிரை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நமக்கு தரும் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டப் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் ஆட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.